நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான், ஃபுல் விளாகு. நம்ம இப்போ என்னமோ வந்து என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வீடு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாஃப் போட போகிறோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணோன்னே நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாஃப் போட போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சமையல் செய்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீன் பண்ணுறது தான் வீட்டை. இன்னும் 2 நாளாக வந்து நம்ம வந்துட்டு உடம்பு முடியல அப்படிங்கிறனால கொஞ்சம் வீடு ரொம்ப க்ளீன் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி நல்லா என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உடம்பு நல்லா தான் ஆகலை, இருந்தாலும் கொஞ்ச நாள் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடை க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு மாஃப் போட்டுட்டு அப்புறமா சமையல் செய்வோம். சமையல் செஞ்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதோட நம்ம ஃபுல் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். ஷோவா, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா வீடு தான் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது வீடு க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெயில் அடிக்கலை, இதில் நல்லா வெயில் அடிச்சது, இன்றைக்கி என்னமோ வெயில் அடிக்கலை. இப்போ நம்ம அந்த மேட்டை நவுத்தி போட்டுட்டு அங்கேயும் தொடச்சிட்டு மேட்டெல்லாம் காய போடணும். இன்னைக்குன்னு பார்த்து வெயில் அடிக்க இந்த இது வேறு வாங்கணும், வீணாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி துடைக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலையும் தொடச்சாச்சு. நம்ம அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் துடைக்க போகிறோம். இருக்காங்க கிச்சனில் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கிச்சனில் எல்லாமே சிந்திர பொருளாக இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் தான் நிறையா வேலை அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக எங்கே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம அதெல்லாம் நவுத்திட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலோட்டமாக தான் நான் உங்களுக்கு செய்கிறேன், ஏன்னா நம்மள்ட்ட க்ளீன் பண்ணிட்டேன். கேமரா வந்துட்டு இதாக இருக்கும்போது க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம சமையல் செய்ய போகிறோம். என்ன சமையல்னா குழம்பு இருக்குது, சாதத்தை வச்சு முட்டை பொரியல் பண்ண போகிறோம். இப்போ அதுதான் அடுத்து பார்க்க போகிறோமா, அவங்க குக்கிங் வீடியோ தான் அடுத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதிரி ஜாமான் க்ளீன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா மழை தண்ணி கழிச்சிருச்சு. இப்போ அரிசி கலைஞ்சி போட்டோம். ஓகே, பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் செஞ்சு சாதம் வடிக்க போகிறோம். குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ குக்கிங் பண்ணிட்டு இருக்க போகிறோம். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ஆல்ரெடி உலை போட்டுட்டோம்னா தண்ணி நல்லா போயிடுச்சு. இந்த இடத்துல சுட்டு போயிடுச்சு.
ரெடி ஆகிட்டேன்னு பார்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றணும். பார்த்தீங்கன்னா இது நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி தெரியலாங்கிறது தெரியுது. இப்போ தெரியுதா? சரியாக செய்யும்போது அந்த பவுலில் ஊற்றினா தெரியும். மறுபடியும் இப்போ நான் டேபிள் நினைக்கிறேன். தெரியுதா? முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஓரத்தில் வச்சுருக்கணும். வச்சுட்டு இங்கே சின்ன பவுல் வச்சுருந்தேன். வெங்காயத்தை கட் பண்ணணும். வெங்காயத்தை கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்தாச்சு. வெங்காயத்தை மேலே கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் முட்டை பொரியல் வந்து எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சும்மா வெங்காயத்தை போட்டு மிளகாத்தூள் போட்டு பண்ணுவேன். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுறது. நம்ம வெங்காயத்தை பொடிச்சு பொடிசாக கட் பண்ணி நம்ம போட்டுட்டு அப்புறமா பவுல் எடுத்து நம்ம ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை பொரியலுக்கு வந்து வெங்காயம்லாம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். இதில் வந்து நீங்களாம் என்ன போடுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். யாரும் நானும் கத்திட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வச்சு நல்லா இது வதங்கி ஒரு மாதிரி கலர் மாறும். கலர் மாறினோட என்ன பண்ணுவோம்,
நம்ம இந்த முட்டை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து அதை ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் வெங்காயத்தூள் ஊற்றி போடணும். முட்டை ஒரு ரெடியாகிடும். நல்லா சிவப்பாக வச்சுக்கணும். நல்லா சிவப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முட்டையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் கூட இது மாவும் பொரிஞ்சு சீக்கிரம் வரும். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், முட்டையை நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு கிண்டணும். பார்த்தீங்கன்னா முட்டை பொருள் ரெடியாகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறா நல்லா மொறுன்னு வரும். பார்த்தீங்கன்னா நல்லா மொறு வரும். எண்ணெய் ஊற்ற தான் அந்த மொறுமுறுப்பு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் சமையல் ரெடி ஆகிட்டு, நம்மளுக்கு ஆக்சுவலாக பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த என்ன ஜாமான் வளர்க்க போகிறோம். ஜாமான் வளர்க்கிட்டோம்னா லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்து வந்துட்டோம்னா வேலை ஃபினிஷ் ஆகிடும். இதுதான் இன்றைக்கி என்னோடய வேலை. அதுக்கப்புறம் வேலை இருக்கும். அது வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு தான் இருக்கும். வேலைங்கிறது முடியாது. இருந்தாலும் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போட்டுருக்கோம். வீடு க்ளீன் பண்ணதை சொத்து விடு 2 மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம பண்ணுவோம். ஓகே, இதுக்கப்புறம் நான் சொல்லி தைக்கிறோட இருக்கும். எக்ஸ்ட்ரா வேலை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்துட்டு அதெல்லாம் போட முடியாது. நம்ம கொஸ்டின் வீடியோ பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஜாமான் வளர்க்கணும். ஜாமானை வளர்க்கிட்டு ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் ரெடி. நீங்களாம் என்ன லஞ்ச் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய லைவ் பிடிச்சிருந்து என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்தா லைவ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.